நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, தேவரீர் நல்லவரும் வல்லவருமா இருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி. இவ்வளவு நேரமா உம்முடைய சமூகத்தில் உம்மை பாடி துதித்து ஆராதித்து அப்பா நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி விவரிக்க வைத்தீங்கள். அதற்கு நன்றி. உழைக்கிறதுக்கு பலன் தந்து உழைப்பின் பலத்திலிருந்து ஆண்டவரை கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை தசம பாகங்களாய் காணிக்கைகளாய் பொருத்தனைகளாய் நன்றி பலிகளாய் படைத்து ஆராதனையை நிறைவேற்ற வைத்தீரே. அந்த கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இப்போது உம்முடைய ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போகிறாப்பா. கர்த்தாவே, உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்த பரம பிதாவானவரே, உம்முடைய மகிமையான தேவ மகிமை எங்க மத்தியில் இடைபடுவதாக. பேசுகிற அடியவனை மறைத்து கர்த்தர் இடைபடுவீராக, இடைபடுவீராக. எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்த பரம பிதாவானவரே, ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகள் அப்பா வெளிப்படுவதாக. பேசுகிற அடியவனை மறைத்து வெளிப்படுங்கப்பா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் அடி வைத்து முன்னேறி செல்ல வார்த்தை வழியா எங்களை உடையுங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களை உயிரடைய பண்ணுங்க அப்பா. பேசுகிற உம்முடைய அடியவனை மறைத்து வெளிப்படுங்க. நீங்க பெருகணும், நான் சிறுகணும், உங்க திருநாமம் மட்டும் மகிமைப்படணும். கேட்கிற தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாகவும் செயல்படுகிற பிள்ளைகளாகவும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வர 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 சுத்திகரிப்பு, சுகங்கள், ஆரோக்கியங்கள், பலன்கள், சத்தியத்தை குறித்த அறிவு, ஓ தேவ சித்தம் நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறமைக்காய் உமக்கு நன்றி. ஆவியினுடைய பலத்த கரத்துக்குள் ஒப்படைக்கிறேன். ஓ தர்க்கத்தை வெள்ளங்களை திருப்புவது போல ஒவ்வொருடைய வெள்ளங்களை உள்ளங்களை வார்த்தைக்கு நேராக திரும்ப பண்ணுங்க. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹalleluya. பக்கத்துல கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு. ஆமென். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. உன்னை எல்லாம் பார்த்திருக்க முடியுமான்னு கேளுங்க. இந்த இடத்துல நீ ரட்சிக்கப்படாம இருந்தா பார்த்திருக்க முடியுமா? நீ நானும் பாதாளத்துல சந்திச்சிருப்போம். கிருபையா சபையில சந்திச்சு வார்த்தையை கேட்டு அவர் பரிசுத்தமாக்குதலுக்கு ஒப்பு கொடுத்து பரலோக ராஜ்யத்திலேயே நம்ம சந்திப்போம். சொல்லுங்க, நம்ம ஒருத்தர் பரலோக ராஜ்யத்திலேயே சந்திப்போம். இதற்காகவே அழைக்கப்பட்டோம், இதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களையும், விசேஷமாக சோதரம் புதிதாய் வந்திருக்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அப்பாவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சோதரம். பொதுவா தேவ சமூகம் வரும்போதெல்லாம் நம்முடைய அழுகை எப்படி மாறுது? ஆனந்தமாக. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தேவ சமூகம் வரும்போதெல்லாம் அழுக மாறுது. ஆனா இன்னைக்கு வார்த்தை, நீ அழ வேண்டும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ அழ வேண்டும். சிலரெல்லாம் நான் ஓயாம தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில அம்மா, மம்மி ஏன் அப்படி சொல்றீங்க? எப்போ நான் அப்படித்தானே பண்ணுவேன். ஆமா, நான் அந்த அழுகையை சொல்லல. நீ அழ வேண்டும். சத்தமா சொல்லுங்க, நீங்க அழ வேண்டும். உன் அழுகைக்கு பின்பாக ஒரு பெரிய வெற்றி இருக்கு. திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு திருச்சபையாரே, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் நம்மை நோக்கி வருகிறது. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அப்போ தேவன் அழுவதற்காக வைத்திருக்கிற காலத்துல தேவ ஜனங்கள் அழுகிறவர்களா இருக்கணும். வேதம் சொல்கிறது, அழுகிறவர்களுடனே சேர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? அழணும். சந்தோஷப்படுறவங்களோட கூட நீங்க சந்தோஷப்படணும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்க நீங்க வந்திருக்கலாம். வார்த்தை கேட்க வந்திருக்கிற நீங்க அழுது கொண்டே கூட இருக்கலாம். அழுகையோடு தான் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த அழுகை நல்லது என்பதை நீங்கள் இந்த வார்த்தைக்கு பின்பாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த அழுகை நிரந்தரம் அல்ல. உங்கள் அழுகையின் பாதையில அவர் நடத்தி இருந்தாருன்னா, ஒரு நகைப்பின் பாதையிலும் ஒரு சந்தோஷத்தின் காலத்திலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வைத்து அவர் நிலைநிறுத்தி அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு போறது அதிக நிச்சயம். ஹalleluya. எப்பெல்லாம் அழணும், எதுக்கெல்லாம் அழணும்? அழுவதால் வருகிற தேவ சமூகத்தில் அழுகிற அழுகையின் மேன்மை என்ன என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஆமென். அழணுமா? அழுவதுக்கு ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க, அழுதா
நீ சந்தோஷப்படுவதற்கும் ஒரு காலம் உண்டு. இந்த அழுக சீக்கிரத்தில் ஆனந்த களிப்பா மாறப்போகுது. திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. மேலும் இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். முதலாவது நாம் எதற்காக அழணும்னா, இயேசு ஒரு கட்டளையை கல்வாரிக்கு போறதுக்கு முன்பு கொடுத்துட்டு போறாரு. இஸ்ரவேல் பெண்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பின்பாக போய் அவர் கொல்கதாவுக்கு சிலுவை சுமந்து போகும்போது அவர் படுகிற வேதனையை பார்த்து அழுதார்கள். அப்போது இயேசு சொல்லுகிற வார்த்தை, நீங்க எனக்காக அழாதீங்கம்மா, முதலாவது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருப்பீங்கன்னா பிரசங்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அழுது கொண்டிருக்கிற நீங்கள் சீக்கிரத்தில் சந்தோஷப்படுவீர்கள். இப்போ உங்க குடும்பத்திற்காக, சில சூழ்நிலைகளுக்காக, சில பாடுகள், சில வேதனைகள், சில பரிசுத்தமாகுதலுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுது கண்ணீர் வடித்து ஜெபித்துக் கொண்டிருப்பீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இது அழுகிற காலம் சீக்கிரத்தில் நகைக்கிற ஒரு காலம் வரும். இத ஆண்டவர் கல்வாரிக்கு போறதுக்கு முன்பு ஒரு கட்டளை மாதிரி கொடுத்துட்டு போறார். ஆமாப்பா, நீங்க அழணும், நீங்க உங்களுக்காக அழணும், பிள்ளைகளுக்காக அழணும். முதல்ல எதுக்காக அழணும்? ஆமே, அழுதாதான் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை தாய்க்கு வயிற்றிலிருந்து பிறக்குது, அந்த பிள்ளை அழலைன்னா ரெண்டு காரியம். ஒன்று, இந்த பிள்ளைக்கு காது கேட்கல, வாய் பேசல, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அல்லது இந்த பிள்ளை மரித்து போய்விட்டது. ஆமா தானே? ஏதோ ஒரு ப்ராப்ளம். பிள்ளை அழலைன்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருமே ஒரு கலக்கத்தில் இருப்பாங்க. ஏன் இந்த பிள்ளை அழல? முதுகில் அடிப்பீங்களா? ஆமே, அடிச்சாவது அழ வைக்கணும். ஏமா நர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கல்ல, சொல்லுங்க, பிள்ளை அழலைன்னா என்ன பண்ணுவீங்க? முதுகில் தட்டு வாங்கலாம். அதான் டெய்லி தட்டு வாங்குறாங்க. உங்க அம்மாக்கள் தட்டு அழுறது சுண்டி விடுவாங்களா? எப்படி? நமக்கு சுண்டி விட்டா எவ்வளவு வரும்? சுண்டுனா கோவம் வரும் சொல்றவங்க எல்லாம் கையதை காட்டுங்க. ஏன்னா சுண்டுனா பயங்கரமா கோவம் வரும். சிலருக்கெல்லாம் சுண்டு வெட்டு நாலாம் கல்லு மாதிரி. என்ன பண்ணுவீங்க? சுண்டுவீங்களா? வலிக்கிற மாதிரி. எப்படியாவது நீ அழணும். நீ அழுதாதான் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீ அழுதாதான் நீ உயிரோடு இருக்கேன்னு அர்த்தம். ஒருவேளை இதை கேட்கிற யாராவது சிரிக்கலாம், என்னையா பிரசங்கம், பரவாயில்ல. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அழ ஒரு காலம் உண்டு. அழ வேண்டிய காலத்துல அழுதேன்னா சிரிக்க வேண்டிய காலத்துல நீ சிரித்து கொண்டிருப்பாய். பாருங்க, அங்க ஒரு அக்கா சொன்னாங்க, சுண்டி விடுவோம். ஆமேன். காசு சுண்டுறது மாதிரி பூவா தலையா இருக்கிறியா இல்லையான்னு பார்க்கட்டும் அவனை. ரெண்டாவது அக்கா சொன்னாங்க, வலிக்கிற மாதிரி. தடவை தான் செய்வாங்க, ஆனா அடிச்சாலும் அடிக்கணும், நாசுக்கு அடிக்கணும். ஆமென். கிருபை. அழணும். சொல்லுங்க, நீ அழுதாதான் விசுவாசி. நீ உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக. யாரோ ஒரு பாஸ்டர் அழுவாங்கன்னு ஜெப குறிப்பை தள்ளி விட்டேன்னா நீ நீ நகைக்க வேண்டிய காலத்துல அழுதுட்டு தான் உட்கார்ந்துருப்ப. ஆனா நீ அழ வேண்டிய காலத்துல நீ அழுதேன்னா நகைக்க வேண்டிய காலத்துல நகைப்ப. ஆமென். அப்போ அழுகை என்பது ஜீவன் இருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளம். ஆமென். ஒரு சபை ஆத்தும பாரத்தோடு அழுகிற சபையா இருந்தா அதுல கிறிஸ்துவுடைய தன்மை இன்னும் இருக்குங்கிறது அதற்கான அடையாளம். ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு பிள்ளைகள் வீட்டுல குடும்பத்துல ஆத்துமாக்களுக்காய் தங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தேவராஜ்யத்துக்கு போகணும்னு அழுறவங்களா இருந்தா அந்த குடும்பம் இன்னும் உயிரோடு தான் இருக்கு. கர்த்தர் உன்னை அழ வச்சுக்கிறது நீ உயிரோடு இருக்கங்கிறத அடையாளப்படுத்ததான். இந்த அழுக சீக்கிரத்துல ஆனந்த களிப்பா ஒரு மகிழ்ச்சியா மாற போகுது. அப்ப இதுவரைக்கும் இதுக்கு தான் உன்னை அழ வச்சாரா? உன் தலைமுறைக்கான ஒரு அழுகதான் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்துடைய முதல் படி. ஒரு பிள்ளை பிறந்து ஜீவனோடு இருக்குது, குடும்பத்துல எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னா அந்த பிள்ளை முதல்ல என்ன பண்ணி காமிக்கணும்? அப்பா அம்மா ஹாப்பியா இருக்கணும்னா பிள்ளை என்ன பண்ணணும்? நீங்க உங்க பிள்ளைய அழவே விட மாட்டாங்க. சாமி, சுவாமியை பார்த்து சீக்கிரம் அழு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு லேபர் வார்டு அதுக்கு பேரு. ஒரு லேபர் வார்டுல
ஒரு குழந்தை அழுதாதான் வெளியே நிற்கிற அப்பா அம்மாக்கு சந்தோஷம். ஒரு சபைக்குள்ள தேவ ஜனங்கள் அழுதாதான் வெளியே இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டெலிவரி வார்டுக்குள்ள பிள்ளை தாயும் பிள்ளையும் அனுப்பி விடுவாங்க. பிள்ளை அழுத பிறகுதான் வெளியில லட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா லட்டு குப்பைக்கு தான் போகும். அப்ப சபையே, நீ அழுவது இந்த காலத்தில் ஆண்டவர் தெரிந்தெடுத்த பிறகும் சில அழுகையின் பாதையில பிள்ளைகளாகிய உங்களை நடத்தி கொண்டிருப்பது அநேக தகப்பன்மார், அநேக தாய்மார் சந்தோஷப்படதா உங்களை அழுகையின் பாதையில அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நீ அழணும் சகோதரா. நீ உன் சொந்த குடும்பத்துக்காக அழணும், நீ கணவனுக்காக அழணும், மனைவிக்காக அழணும், பிள்ளைகளுக்காக அழணும், பெற்றோருக்காக அழணும், சொந்த பந்தங்களுக்காக அழணும். ஆமென். அது கட்டளையா சொல்லிட்டு போற. நீங்க அழுங்கள், முடிஞ்சா அழுங்க அப்படி சொல்லல. ஆமென். நீங்க அழணும். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, இது ஒரு கட்டளை, நீ அழணும். இரண்டாவது வாசிங்க. முதலாவது எதுக்காக அழணும்? எனக்காகவும் என்னுடைய. இரண்டாவது புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசி. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே. எப்படி கூப்பிடணும்? நதி அளவு கண்ணீர் விட்டு இரவும் பகலும் அழு. எதுக்காக அழணும்? யாருக்காக அழணும்? வாசிங்க. எல்லா எழுந்திரு. இப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களே, உங்க உடம்பு படுக்கைக்கு இழுக்கும், தூங்குன்னு தூங்க கூடாது. முதலாவது குடும்பத்துக்காக அழுகிறவர்கள் சீக்கிரத்துல சந்தோஷப்பட போறீங்க. இரண்டாவது சோத்திரம் பாருங்க, எழுந்திரு, முதற் சாமத்துல கூப்பிடு. சீயோன் குமாரத்தியின் மதிலே நதியளவு கண்ணீர் விடு. எப்படி அழணும் தெரியுமா? சொட்டு கண்ணீர் இல்ல, ஏங்கி ஏங்கி நல்ல கண்ணீர் விட்டு. எதுக்காக அழணும் தெரியுமா? சோத்திரம் ஆண்டவரின் சமூகத்துல உன் கண்கள் அழணும், உன் இதயத்திலிருந்து கண்ணீர் வரணும். எப்படி அழணும்? கண்கள் நதியளவு கண்ணீர் விடணும். இதயத்திலிருந்து இதயத்தை தண்ணீரை போல ஊற்று. இதயம் அழணும். அதுக்கு அர்த்தம் கண்ணீர் மட்டும், கண்கள் மட்டும் அழக்கூடாது. இதயம் ஆத்தும பாரத்தோடு நீங்கள் அழணும். எதுக்காக தெரியுமா? எல்லா தெருன்னு சொல்லல பாருங்க, நீ குடியிருக்கிற பகுதியில் உலகத்தின் எல்லா தெருக்களிலும், எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் உலக பிரகாரமாய் ஆகாரம் இல்லாமல் பட்டினியோடு படுக்கைக்கு போற எத்தனையோ குழந்தைங்க ஒரு பக்கம், இரண்டாவது கோடிக்கணக்கான மக்கள் தேவ வார்த்தை, ஜீவனுடைய தேவ வார்த்தை இல்லாம தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ராத்திரி நேரம் படுக்கைக்கு நேரா போறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவருடைய பிராணம் தப்புவிக்கப்பட, அவர்கள் ரட்சிக்கப்பட சபையே நீ அழு. கேட்பாங்க, உனக்கு பைத்தியமானு கேட்பாங்க, நீ லூசான்னு கேட்பாங்க, உனக்கு தூக்கம் வரலையான்னு கேட்பாங்க, எங்களை தூங்க விட மாட்டியான்னு கேட்பாங்க, லைட் ஆஃப் பண்ண மாட்டியான்னு கேட்பாங்க, லைட் ஆஃப் பண்ண கேட்பாங்க. என்ன பூனை மாதிரி அழுதுட்டு உட்கார்ந்துருக்க? யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், இது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபை. இந்த கிருபையை நீ விட்டுறாத. முதல்ல உன் குடும்பத்துக்காக அழு, அப்புறம் பிள்ளைகளுக்காக, தேவ ஜனங்களுடைய பிராணனுக்காக, ஜீவனுக்காக, ஆத்துமாக்களுக்காக நீ நதியளவு அழு. இதயத்துல கண்ணீரை, இதயத்தை தண்ணீரை போல உடைச்சு ஊற்றி அழு. அன்னாள் அப்படிதான் அழுதா. இதயத்தை எல்லாம் உடைச்சு ஊற்றி தன் பெற வேண்டிய பிள்ளைக்காக அழுதா. அவள் பிள்ளையை பெற்றெடுத்தா. நல்லா கவனிங்க. பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் பிள்ளைகளுக்கு வார்த்தையை பாருங்க. எல்லா தெருக்களிலும் என் குழந்தை எப்படி இருக்கும்? அதுக்கு அர்த்தம் அவர் எல்லா குழந்தைகளையும் எல்லா ஜனங்களையும் அவருடைய ஜனங்களா தான் பார்க்கிறாரு. அப்ப ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம தெருக்கள் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிப்பதற்கென்று, அழுவதற்கென்று கர்த்தர் சிலரை நியமித்திருக்கிறார். நீ அதில் இருப்பாய் என்று கர்த்தர் விசுவாசிக்கிறார். நீ அழணும் சகோதரா, நீ அழணும் சகோதரா. நமக்காக வாழ்ந்தது போதும். நம்ம குடும்பம் முதல்ல உன் குடும்பத்துக்காக அழு. அங்க ஒரு நன்மை, அந்த நன்மை கிடைக்க கிடைக்க நீ அழு. உலகத்தில் இருக்க தெருக்கள் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் யாருடைய பிள்ளைகள் தெரியுமா? என் பிள்ளைகள். அது தேவ பிள்ளைகள். ஆனால் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய ஆத்துமா தான், அவருடைய ஜனம் தான். அப்படிப்பட்டவங்களுக்காக நதியளவு கருப்பு விழி சும்மா இருக்க விடக்கூடாதான். சும்மா இருக்கன்னு அர்த்தம் என்னது? தூங்குனா கருப்பு விழி சும்மா தான் இருக்கும், அங்கே எங்கேயும் ஓடாது. ஆனா தூங்குறது மாதிரி படத்துல கருப்பு விழி கண்டுபிடி
கண்டுபிடிச்சிடலாம். அங்கே இங்கேயும் ஓடும். அது சும்மா இருக்க விடக்கூடாது. அது தூங்க அனுமதிக்காத. தூக்கத்தை விட்டு நதியளவு ராத்திரி ஜெபிங்க. எத்தனை பேர் அப்படி ஜெபிப்பீங்க? கை வைத்த சொல்லல. ஜெபிக்கிறவங்க இங்க உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், பெருமூச்சு விட்டல்ல. என்னது? சுதரம். ஆண்டவர் சமூகத்துல இருதயத்தை தண்ணீரை போல உடைச்சு ஊற்றி நீ அழு. ஆமென். மூன்றாவது காரியம், எசேக்கியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழு. ஹலோ, இது கொஞ்சம் வித்தியாசம். முதல்ல உங்களுக்காய், உங்கள் குடும்பத்துக்காய் அழுங்க. ரட்சிக்கப்படாத எல்லா தெருக்களிலும் இருக்கிற ஜனங்களுக்காய் நீங்கள் சோத்திரம் கண்ணீரை நதியளவு விட்டு அழுங்க. மூன்றாவது சொல்லுகிறார், பெருமூச்சு விட்டு அழு. இன்னைக்கு ஒரு பொருள் கிடைக்கல, நினைச்ச காரியம் நடக்கல, ஏதோ ஒரு காரியம் இழந்து போனா நாம பெருமூச்சு விட்டு அழுறோம். நம்ம அழுகையை நிறுத்துறதுக்கு அநேகர் பாடுபடுறாங்க. ஆனா இங்கு தேவ சத்தம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ள இடங்கள்ல எருசலேம் நகரம் பரிசுத்தமானது. அது இசைவினைப்பான நகரம். அது தேவன் உலாவுகிற நகரம். அப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள ஜனங்களுக்குள்ள இன்னும் அருவருப்புகள் இருப்பதை பார்த்து நீ பெருமூச்சு விட்டு அழு. சபையா நீ அழு. அவர் வரப்போகிறார். ராஜாதி ராஜா வரப்போகிறார். கர்த்தாதி கர்த்தா வரப்போகிறார். அவரை தரிசிக்கும் போது சபை மாசற்றதும் பிழையற்றதுமா இருக்கணும். அப்ப எருசலேமுக்குள்ள அருவருப்பு, எருசலேமுக்குள்ள ஒரு தீட்டு. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் எருசலேமுக்கு அடையாளம். அவர் எருசலேமில் வாசமா இருக்கிற வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா? அவர் சீயோன்ல வாசமா இருக்கிற வாசிக்கிறோம் அல்லவா? அப்ப நல்லா கவனிங்க. பரிசுத்தம் உள்ளவர்கள் மத்தியில காணப்படுகிற அறியாமையின் அருவருப்புகள், துணிகர அருவருப்புகளை பார்த்து ஐயோ என் ஜனம் இப்படி இருக்கிறது, தேவ ஜனம் சத்தியத்தை அறியாமல் இப்படி துணிகரமா வாழுகிறது என்று பெருமூச்சு விட்டு நீ அழுதுதான் ஆக வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க இதுக்காக உங்களை அர்ப்பணிக்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்களுக்காக அழுவது நல்லது, பிள்ளைகளுக்காக அழுவது நல்லது? சீக்கிரத்தில் ஒரு நன்மை உண்டாக போகுது, மகிழ்ச்சி உண்டாக போகுது. இரண்டாவது, அக்கம் பக்கத்து தெருக்களில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையவர்கள். அவர்கள் இருக்கிற பாவத்து நிமித்தம், அவர்கள் வார்த்தை இல்லாமல், சத்தியம் தெரியாமல், ஆண்டவரை தெரியாமல் மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய பிராணனுக்காய், ஆத்துமாக்களுக்காய் நீ நதியளவு கண்ணீர் விடு. மூன்றாவது சொல்லுகிறார், நீ பெருமூச்சு விட்டாளு. இது கொஞ்சம் வித்தியாசம். நீங்க யோசிக்கலாம், அது எப்படிங்க நகரம் எல்லாம் நான் உருவ போக முடியும்? நெகேமியாவா இருந்தால் ராத்திரி நேரத்தில் குதிரைகள் மேல் ஏறி அவன் ஒவ்வொரு வாசலண்டைக்கும் போய் அதை அடையாளம் கண்டுபிடிப்பான். நான் அப்படிப்பட்ட பலன் உள்ளவன் அல்ல, அதுக்குள்ள வல்லமை உள்ளவள் அல்ல, அதுக்கேற்ற ஞானம் எனக்கு இல்ல. எப்படி நான் கண்டுபிடிப்பது? நல்லா கவனிங்க. எலியாவுடைய காலத்தில் ஆகாப்பும் ஏசபேலும் தவறு செய்யும் போது அதை அறிந்து கொள்ள கர்த்தர் ஒரு எலியாவை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அசுத்தமாய் கோபத்தோடு எழும்பும் போதெல்லாம் அதை கண்டுபிடித்து சொல்லிக் கொடுக்க தேவன் சோதரர் எலிசா வைத்திருந்தது போல, நீங்க கேட்டா நீ அழுற கிருபையை நீ அழணும்னு சொல்லி வாஞ்சித்தேன்னா தேசத்துல எங்கெல்லாம் அருவருப்பு நடக்குது, தேவ ஜனங்களுக்குள்ள சபைகளுக்குள்ள எங்கெல்லாம் பரிசுத்தவான்களுக்குள்ள அருவருப்பு இருக்குதோ அந்த அருவருப்புக்காய் பெருமூச்சு விட்டு அழுற கிருபையை உனக்கு தருகிறவர் அதை காண்பிக்கிற கிருபையை முதலாவது கொடுப்பார். கண்டுபிடிப்பீங்க பாருங்க. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. எதுக்காக தெரியுமா நான் அழணும்? முதலாவது சொல்றேன், சந்தோஷம். இப்ப அழுற நீங்க பரலோகத்தில் போகும்போது உங்க காரியத்தை குறித்து சொல்லும் போது இதோ வருகிறது யார் தெரியுமா? பாருங்க, தூதர்களுக்கு முன்பாகவும் பிதாவுக்கு முன்பாகவும் இயேசு அவரை குறித்து சாட்சி சொல்றவங்களை அறிக்கையிடுவார் வேதத்தில் வாசிக்கிறது போல பரலோகத்தின் தேவனானவர் எல்லாருக்கும் முன்ன உங்க வரிசையில் நீங்க எழுப்பப்படும் போது பூமியில இவர்கள் மிக அழுதவர்கள். அதான் வேதத்தில் எழுதப்படுகிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஒருவேளை இன்னைக்கு நீ அழுது கொண்டிருப்பது பரலோக ராஜ்யத்தில் எல்லாருக்கும் முன்பாக உன்னை அடையாளம் காட்டுவார். இவர் தன் சொந்த குடும்பத்துக்காக, தன் சொந்த சபைக்காக, வாழ்ந்த ஊருக்காக, கொடுத்த இந்திய தேசத்துக்காக, அகில உலகத்துக்காக, அங்க இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்காக என் பாரத்தை சுமந்து நதியளவு கண்ணீர் விட்டவன், இவள் கண்ணீர் விட்டவள் அப்படி சொல்லுவார்.
சொல்றது மட்டுமல்ல, பெருமூச்சு விடுறவைவோ. இவன் எதுக்கு பெருமூச்சு விடுவா தெரியுமா? இவன் எதுக்கு பெருமூச்சு விடுவான் தெரியுமா? அருவருப்புகளை பார்த்தா இன்னும் மனம் திரும்பலையே, தேசம் இப்படி இருக்கிறது, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்துக்காக இம்மைக்காக வாழுகிறாங்களே என்ற அந்த பெருமூச்சு நிமித்தம் இவங்க அழுகிறவர்கள் என்று சொல்லி உங்களை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். அதான் சொல்றாரு 6ஆம் வசனத்துல, அழுகிறவர்கள் நெற்றியில என்ன போடு தெரியுமா? நீ அடையாளம் போடு. உங்களுக்கு தெரியுமா எதுக்கு நான் அழணும் தெரியுமா? முதலாவது நான் சந்தோஷப்பட, இரண்டாவது நீ இந்த காலத்துல வாழ்ந்தா என்பதற்கு ஒரு அடையாளம் உனக்கு உண்டு. நீ இந்த காலத்துல வாழ்ந்துட்டு போன, நீ வாழ்ந்துட்டு போனது சரித்திரத்தில் இடம் பெறல, உன்னை பத்தி உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆனா பரலோக பதிவேடு எழுதப்பட்டிருக்குது, இவன் அடையாளம் உள்ளவன், இவள் அடையாளம் உள்ளவள், இந்த சபை அடையாளம் உள்ளது, இவர்கள் அடையாளம் உள்ளவர்கள், இவர்கள் அழுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அழுதாதான் சகோதரா உயிரோடு இருக்கிற, நீ அழுதாதான் சகோதரி உயிரோடு இருக்கிற. ஹல்லேலூயா. வாசிங்க அதே சகோதரர் எசேக்கியேல் 9:6 வாசிங்க. சங்கரித்து கொண்டு போடுங்கள். அழிவு உலகமெல்லாம் வரும்போது இப்ப தெரியுதா? அழுகிறவங்களுக்கு அழிவு கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அழுகிற குடும்பங்கள் அழியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. எதுக்கு குடும்பத்துக்கு அழ வச்சாரு? எதுக்கு பிள்ளைக்கு அழ வச்சாரு? இளவயதின் மரணங்கள், துர்மரணங்கள், தவறான உறவுகள். பாருங்க, ஏசா தாய் தகப்பனுக்கு மனநோவா இருந்தானா. அப்படி மனநோவு இல்லாம உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை ஓடணும்னா தாய் தகப்பன் அழணும், தாய் தகப்பன் அழணும். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கே மக்களுக்கு விருப்பம் இல்லை, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கே நேரம் இல்லை, அழணும். தேசத்தின் அருவருப்புகளுக்காக, தேசத்தில் பிள்ளைகள் பட்டினியால வார்த்தை இல்லாம சாகிறத, அதுவும் பிள்ளைகள் இருக்கு பாருங்க, பிள்ளைகள் பட்டினியால சாகிறத பார்த்து அழணும். ஐயோ ரட்சிக்கப்படலையே, இங்க இடத்துல சபை இல்லையே, இந்த இடத்துல ஆராதனை இல்லையே, இங்க சபைகள் எல்லாம் மூடி கிடக்குது, இங்க எல்லாம் ஆராதனை நடத்த ஆட்கள் இல்லையே, இதுக்காக அழணும். இரண்டாவது, மூணாவது சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், பரிசுத்த இடத்துல அருவருப்பை காணும் போது, உங்க பிள்ளைகளோ ஒரு சகோதரி சகோதரனை காணும் போது நீங்க அவங்கள்ட்ட போய் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. சபைக்கு வந்த உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இது சொல்லது நான் அழைக்கப்படல, நான் அழைக்கப்பட்டது அழ, பெருமூச்சு விட. ஐயோ இவ்வளவு வார்த்தையை கேட்கிறாங்களே, இவ்வளவு ஜெபிக்கிறாங்களே, இவ்வளவு நல்லா இருக்கிறாங்களே, இந்த குணத்துல இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க மாறலையே. ஆண்டவரே அந்த சகோதரனை மாற்றும், அந்த சகோதரியை மாற்றும், அந்த பாவ பழக்கத்தில் நம்மளை வெளியே கொண்டு வாங்கன்னு பெருமூச்சு விட்டு அழும்போது அழிவுக்கு தப்பத்தக்கதாய் கர்த்தர் உன்னை ஒரு அடையாளத்தை போட்டு உன்னை ஒரு அடையாளமாய் மாற்றுவார். பரலோக தூதன் வந்தாலும் உன் மேல ஒரு அடையாளம், பரலோக ராஜ்யம் பார்க்கும் போது ஒரு அடையாளம், சத்துரு அழிக்கலான்னு வந்தா அங்க ஆவியானவருடைய ஒரு அடையாளம் இருக்கும். நீங்க அடையாளம் உள்ளவர்களா இருக்கணும்னா, ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் இல்லாதபடி நான் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளத்தை கிறிஸ்துவின் அடிச்சுவட வச்சிட்டு போக விரும்புறியா? நீ அழு, நீ அழணும், நீ அழணும். பக்தன் சொல்லுகிறான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாகுமே. என் கண்கள் கொலையுண்ண கொடுத்த என் பிள்ளைகளை நிமித்தம் நான் இதுக்கு முன்ன இத்தனை ஆத்துமா போயிடுச்சு, இனி அப்படி போக கூடாது. பாருங்க, இவ்வளவு ஆத்துமா போச்சே, இனி போக கூடாது, இனி போக கூடாதுனா எரேமியா நினைக்கிறேன், அதுல அழுவான், ஐயோ எல்லாம் போச்சு, போனது போட்டோம், இனி இருக்கிறது ஒண்ணு போக கூடாது. இனி நான் பார்க்கிற அந்த சகோதரன் வீட்டுல, அந்த சகோதரி வீட்டுல ஒரு காலத்துக்கு முன்பு மரணம் வரக்கூடாது. சில வீடுகளை பார்த்தா தொடர்ந்து மரணங்களா இருக்கும், ஆபத்தா இருக்கும். நம்ம சொல்லுவோம் சாபம் பிடிச்ச குடும்பம், உண்மைதான், உண்மைதான். ஆனா கர்த்தரா சாபம் பிடிச்ச குடும்பம்னு சொல்றவங்களை தேடல, ஆண்டவர் தேடுகிறது. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் ஆள வேண்டியவர்களை தேடுகிறார். யோசித்து பாரு, ஒருவேளை அந்த வார்த்தை நம்ம குடும்பத்துக்கு நேராக வந்திருக்கலாம், யாரோ ஒருத்தரை நமக்காக அள வைத்திருக்கலாம். நம்ம பகுதியில ஊழியம் செய்த ஒரு தாத்தாவா இருக்கலாம், பகுதியில் ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மாவா இருக்கலாம். யாரோ உங்களுக்காக எனக்காக அழுத அழுகைதான் இன்றைக்கு நம்மை ஆனந்த களிப்புறலாக மாற்றி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எபிரேயர்ல வாசிக்கிறோம், கெக்சமனே தோட்டத்துல அவர் கண்ணீர் விட்டு 10 அந்த வார்த்தை இருக்கும். அதுக்கு இணை வசனம் எபிரேயர் 5:7 படிங்க. சீக்கிரம் படிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும், பாத்தீங்களா பாத்தீங்களா, கண்ணீரோடு அழுதார். அவர் அழுதார். அவர் அழுததுனால தாங்க நாம இன்னைக்கு இந்த இடத்துல ஆனந்த களிப்பா உட்கார்ந்து இருக்கிறோம்.
சோதரம். மார்க் 13:34 எடுத்தா வாசிக்கிறோம். என்ன பாருங்க, நேரம் இல்லை, என்ன கவனிங்க. மார்க் 13:34 பெத்தானியாவில் உள்ள லாசரு மரித்து போனான். அங்கே மார்த்தாள் அழுததை கண்டு அவர் ஆவியில கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று. அவர் கண்ணீர் விட்டு அடுத்த மாத்திரத்தில் லாசரு வெளியே வந்தான். என்ன கேட்கிற தேவஜனமே, ஓகே, பெத்தானியால அவர் அழுத போது லாசரு வெளியே வந்தான். கெத்செமனேல அவர் அழுதனால பாவத்தில் இருந்த நான் உயிரோடு இன்றைக்கு வெளியே இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு புரியுது? பெத்தானியாவில் இருந்த அவருடைய நண்பன் மரித்து போனதை கேள்விப்பட்டு 4 நாட்களுக்கு பின்பாக அவர் வந்து அங்கு கண்ணீர் விட்டு அற்புதங்களை செய்து லாசருவை வெளியே கொண்டு வந்தார். கெத்செமனே தோட்டத்தில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் அழுத அழுகைதான் என்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வெளியே கொண்டு வந்தது. அவர் அழுததுனாலதான் அவரால் கல்வாரியில நிற்க முடிந்தது. சிலுவையில் அடிக்கப்படும் போது அவர் சபிக்காம அவர் ஆசீர்வதித்தார். பிதாவை இவர்கள் செய்கிறது இன்னதென்று, அழுகிறவர்கள் சபிக்க மாட்டார்கள், தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென், ஹalleluya. அப்ப அழுகை நல்லதா இல்லையா? அழுறவங்க நெற்றியில் என்ன உண்டு? அடையாளம் உண்டு. இந்த அடையாளத்தை உன் பக்கத்துல இருக்க அக்காக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு தெரியாது. ஒருவேளை வருகை தாமதித்து நீ மரித்து போனால், நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது அடையாளம் பேசும். காலங்கள் தாண்டி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ அவர் சமூகத்தில் நிற்கும் போது அந்த அடையாளத்துக்கான மகிமை பேசும். ஹalleluya. அப்ப அழணும். பக்கத்துல சொல்லுங்க, அழணும். சத்தமா சொல்லுங்க, நீங்க அழணும். அழ ஒரு காலம் உண்டு. அழ வேண்டிய எப்பவும். சிலர்லாம் பார்த்தா மனைவியின் சண்டை ஓயாத அத மாதிரி அழக்கூடாது. சிலர்லாம் எதுக்கு எடுத்தாலும் அந்த அழுக வேண்டாம். அழ வேண்டிய நேரத்தில், அழ வேண்டிய காலத்துக்கு, அழ வேண்டிய காலத்தில், அழ வேண்டிய காரியத்துக்கு அழுதேன்னா, நகைக்க வேண்டிய காலத்தில், சந்தோஷமா இருக்க வேண்டிய காலத்தில் உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நாம என்ன சொல்லல? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். காலையில பார்த்தோம் வேதத்தில் அழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள். ஆமென். நேரம் இல்லை, இருந்தாலும் 2 3 சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. ஹலோ. அழுதார்கள், அழுதார்கள், கண்ணீர் நதி அளவு கண்ணீர் விட்டு அழுதார்கள், பெருமூச்சு விட்டு அழுதார்கள். இப்ப அடுத்த அழுகை என்ன அழுகைன்னு பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. ஹலோ, விண்ணப்ப ஜெபங்களில அழுகை இருக்கணும். ஆமென். ஹalleluya. யுத்த ஜெபத்தில் அழுக வேண்டாம். இங்க ஏதோ ஒரு குறைவோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு, வேதனையோடு இருக்கிற ஒரு சகோதரி, ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாரோ உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். சபைக்கு போறியே, உனக்கு இன்னும் ஒரு நிறைவை காணலையே, தொடர்ந்து தேவன் தேவன் ஓடுறியே, நீ எங்களை மாதிரி எல்லாம் இல்லையே, உனக்கு குறைவு இருக்கு. பெனினாள் சொன்னா அவளை வருஷந்தோறும் அந்த பரிசீலித்த போகும்போது குத்தி காட்டுவாளாம். பாரு, எனக்கு புள்ள இருக்கு, எனக்கு புள்ள இருக்கு பாரு. நீ மலடியாச்சே. ஹalleluya. இந்த வேதனை வரும்போது ஒரு மனிதன் வாக்கு தர்க்கம் பண்ண நிற்க கூடாது. என்ன பண்ணா தெரியுமா? அன்னாள் ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுதாள். எதுக்கு அழுதா? அவளுக்கு அவமானம், அவளுக்கு ஒரு குறை, உலகம் நிவர்த்தி செய்ய முடியாத குறை. புருஷன் வந்து சொல்றான், ஏன் அன்னாளே ஏன் அழுகிற? நான் 10 பிள்ளைகளை விட உனக்கு சமானம் அல்லவா, நான் இருக்கிறேன் இல்ல, ஏன் அழுற? நீங்க என்ன தேற்றுங்க, 1000 பேர் நம்மளை தேற்றட்டும், ஆனா தேவ சமூகத்துல போய் அழணும். சூனேமியால கேயாசி தேற்றதுக்காக ஓடி வந்தான் பாருங்க. என்ன 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 சூனேமியால் சுக செய்தி அவ சொன்னா எல்லாம் நல்லா இருக்கு, பிள்ளை சத்து கிடக்கு. என்ன சொன்னா? அழுக ஒரு பக்கம் விங்குது, ஆனா தேவையில்லாத இடத்துல அழக்கூடாது. இதை நான் சொல்றேன், கண்டுபிடிக்கணும். எங்க அழணும், எப்ப அழணும், எப்ப அழக்கூடாதுங்கிறத ஒரு தேவ ஜனம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உன் கண்ணீர் கோடி ரூபாவோட உன் கண்ணீர் விலை மதிக்க முடியாதது. கோடி ரூபாய் கூட கோடி விலை மதிப்பு இருக்கு. உன் கண்ணீர் பரலோகத்துல பணம் செல்லுபடியாகாது, பட்டம் செல்லுபடியாகாது, அதிகாரம் செல்லுபடியாகாது. ஆனா கண்ணீர் பரலோகத்துல அசைவம் உண்டாக்கும். ஹalleluya, ஹalleluya. அன்னாள் என்ன பண்ணா?
மிகவும் அழுதாள். அன்னாளுடைய அந்த அழுகதான் தேசத்துக்கு ஒரு நல்ல தரிசன தலைவனை கொடுத்தது. நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீங்க பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகள் தேசத்தின் ஒரு தரிசனம். அவர்கள் தரிசனத்தில் வந்து செயல்பட நீங்கள் இந்த காலத்தில் நீங்க அழணும், மௌனமா இருக்க கூடாது. அன்னாள் மட்டும் அன்னைக்கு அழாம இருந்திருந்தான்னா புருஷன் தேற்றி இருப்பான், அப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். மனுஷன் தேற்றதுக்கு நிக்காதீங்க, அழ வேண்டிய காலத்துல அழுங்க. அழும்போது ஊழியக்காரன் கூட புரிஞ்சிக்க முடியல, என்ன அன்னாளே வரித்திருக்கிறாயா? அவ சொன்னா, இல்ல ஆண்டவனே, மனக்லேஷம் உள்ள ஸ்திரீ, நான் இருதயத்தை முற்றிலும் என்ன பண்ணிட்டேன். அவர் சமூகத்துல இதுதான் அங்க படிச்சோம், எங்க படிச்சோம், எசேக்கியேல்ல படிச்சோம். இருதயத்தை என்ன பண்ணணும்? ஊற்றல். இருதயம் உடைஞ்சலணும். கண்கள் அழுறது மட்டுமல்ல, இதயம். நமக்கு யாராவது பக்கத்து வீட்டுக்காரனோ, பக்கத்து சபை விசுவாசியோ, நம்ம சபை விசுவாசியோ ஒன்னு சொல்லிட்டா போதும், எப்படி அவங்க முகத்துல முழிப்பு. அப்படி அழக்கூடாது. அவ பெரிநாள்கிட்ட அழல, அவ சொல்லி கொடுக்கல. பாருங்க, இங்க பாருங்க, உங்க பெரிநாள் ரொம்ப சண்டை போடுறா, கொஞ்சம் சொல்லி வைங்க. அப்படி சொல்லல. அவன் தேற்ற புருஷன், அன்புள்ள புருஷன், அவன்கிட்ட சொல்லல. பாருங்க, அவ தேவ சமூகத்தில் போய் அழுதா. அவளுக்கு தெரியும், அவ அழுதது தரிசனத்துக்காக. நீ அழுவது, நீ பெற்ற பிள்ளை ஒரு தரிசனம், உன் அம்மா ஒரு தரிசனம், உன் மனைவி ஒரு தரிசனம், உன் கணவன் ஒரு தரிசனம், இந்த சபையின் பிள்ளைகள் ஒரு தரிசனம். உங்களுக்காக நான் அழணும், உங்க பாஸ்டர் ஒரு தரிசனம், எனக்காக நீங்கள் அழணும். அழணும் சகோதரா, அழணும். சோதர, அன்னைக்கு அழும்போது கஷ்டமா இருந்திருக்கும்ல. அன்னாலே ஏன் ஒன்னு அள வச்சார் தெரியுமா? அன்னாலே ஏன் ஒன்னு அள வச்சார் தெரியுமா? தேச ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தரிசன தலைவனை உலகத்துக்கு நீ கொடுக்கத்தான். நீ பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு ஏன் இந்த பிள்ளை பெறாம சொல்லி நீ அப்படி புலம்ப நாட்கள் உண்டு. அப்படி புலம்பாத. நீ பெற்றெடுத்த பிள்ளைக்காக நீ அழு. ஏன்னா அது ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. நீங்க அழணும். அன்னைக்கு அள வைக்கும் போது அன்னாளுக்கு புரியல, பிறந்து வளரும் போது தான் தெரியுது. ஆஹா, எல்லா பிள்ளையும் சபையில கொண்டு விட்டா வீட்டுக்கு ஓட அம்மாவை பிடிச்சிட்டு அது விட்ட அன்னைக்கு அந்த இடத்துல விட்டதுதான். அவங்க தான் பார்க்க வந்தாங்க. ஒரு நாள் கூட தாய் தகப்பனை பார்க்க அது போனதா வேதாகமத்தில் இல்லை. அதுக்கு அர்த்தம் அது தரிசனம். நீ அழும்போது உலகத்துக்கு ஒரு தரிசனத்தை விதைக்கிற. நீ உன் குடும்பத்துக்காக அழும்போது இல்லாத பிள்ளைகளுக்காக அழுங்க. இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்லையா? நீங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. மனுஷங்கிட்ட போய் அழாதீங்க. யாராவது குத்தி காட்டினா அழாதீங்க. கர்த்தர் உனக்கான நன்மையை வச்சிருக்கிறாரு. நீ பெற்றெடுக்க போறதுதான் தரிசனம். நீ பெற்றெடுக்க போறது சாமுவேல். ராஜாக்கள் அவன் வருகைக்காக காத்திருப்பார்கள். எதுக்காக அள வைக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு நீ காத்திருக்கிற குடும்பம், ஆனா நாளைக்கு உன் பிள்ளைக்காக உன் தரிசனத்துக்காக அநேகர் காத்திருப்பார்கள். அன்பு ஊழியக்காரனே, அன்பு ஊழியக்காரியே, நீ இப்ப அழு. இப்ப நீ புறக்கணிக்கப்படுவ. ஏற்ற காலம் உன்னை தேடி ஜனங்கள் பெருங்கூட்டமாய் வருவார்கள். ஹல்லேலூயா. அழணும். ஆண்டவர் சமூகத்தில் இருதய தண்ணீரை போல ஊற்றி அழணும். ஆமே, இல்லது அழ வைக்கணும். சொன்னாங்க, பிள்ளைய வலிக்கிறது மாதிரி போட்டாவது அழ வைக்கணும். இப்ப சில பிரசங்க ஏன் உடைக்கிறபடி வருது தெரியுமா? எப்படியாக நீ அழணும் சகோதரா, எப்படியாக. ஏன்னா நீ உயிர் உள்ளவன். ஆமே, நீ உயிர் உள்ளவள் என்று சொல்லி செத்தவன் அல்ல. நீ உயிரிலே கூட உலகத்தில் அறியப்படலாம், ஆனா நீ உயிர் உள்ளவன். அன்னால ஏன் அழ வச்சார் தெரியுமா? ஏன் பெரிநாளுக்கு முன்னால பிள்ளையை கொடுத்துக்கலாம். ஏன் கொடுக்கல தெரியுமா? ஏன் அழ வச்சார் தெரியுமா? அது ஒரு தரிசனம், அது ஒரு மகிமை, தேசத்துக்கு ஒரு அடையாளம். ஆமே, அழுகிறவனுக்கு என்ன போடணும்? நான் சொல்றேன், சாமுவேலை தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தெரியாத ஆள் உண்டா? ஏன் இல்ல? அம்மாவுடைய அழுக பிள்ளைக்கு மேல தீர்க்க தரிசி என்கிற அடையாளத்தை கொண்டு வந்தது. எத்தனை தாய்மார் அழுறீங்க? என் பிள்ளைகளுக்காக அழுறேன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்க. ஜெபிக்கிறேன் சொல்றவங்க எனக்கு கை தூக்க வேண்டாம். எனக்கு அழுறேன்னு சொல்றவங்க கை தூக்கணும். ஹல்லேலூயா. அழணும். நல்லா தானே இருக்கிறான். அழணும். எஸ்ரேல் குமாரத்திகள் சொல்லும் போது அவங்க நல்லா இருக்கிறதா ஆண்டவருக்காக அழுதாங்க. அவங்க இல்லைன்னா ஆண்டவர் அப்ப கூட பாருங்க, ஒரு சில நேரங்களில் இருக்கான்னு தெரியல, யாராவது ஊழியக்காரங்க இறந்து போனா அங்க ஒரு மெசேஜ் நடந்துட்டு இருக்கும். ஞானம் இல்லாம கீழே கூட போடுவாங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், பில்லி சூனிய மாந்திரிய கட்டு உடைய ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆமென். இப்படிப்பட்ட உலகத்தை தான் நம்ம வாழ்றோம்.
அங்க நடக்கிறது ஏதோ ஒரு காரியம். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நாம அழணும், நம்ம காரியம் தெரிஞ்சு அழணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு பெனினாள் நிந்திக்கும் போது அந்த அவமானத்தை கேட்கும்படி ஏன் வச்சார் தெரியுமா? நீ அழணும், அப்பதான் உள்ள உடையும். ஏன் உனக்கு அவமானம் வருது தெரியுமா? நீ தரிசனமுள்ள குடும்பமா இருந்த பிறகு, தரிசனம் உன் மேல இருந்த பிறகு உனக்கே அழுகையின் பாதை நடத்துறார் தெரியுமா? நீ அப்பதான் அழுவ, இல்லைன்னா நீ அழமாட்ட. ஹல்லேலூயா. நீ அழணும் சகோதரா. திரும்பவும் சொல்றேன், தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் யாரு? அடையாளம். அவன் ஒரு அடையாளம். அது அவன் சொன்ன வார்த்தை கீழே விழாது. சவுல் சொல்லுகிறான், சவுலுக்கு வேலைக்காரன் சொல்றான், இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். ஹலோ, இந்த பகுதியில ஒருவர், ஏன் நீ வாழ்ந்தங்கிறதுக்கு ஒரு அடையாளம். உங்க அம்மா என் அம்மா அழுகதான் நான் உங்க முன்ன ஊழியக்காரன் அடையாளமா நிக்கிறேன். நீங்க அழப்போற அழுகதான் உங்க பிள்ளைகளையும் உங்களையும் உயர்த்தும். எங்க அம்மா அழுக முதல்ல எனக்கு அடையாளமோ இல்லையோ, என் தாய்க்கு ஒரு ஜெபவீராங்கிற அடையாளம். மரிக்கும் போதே அவங்க பரலோகத்துக்கு தான் போனான்னு ரட்சிக்கப்படாதவன் சொல்லுகிறானே, எப்படி அந்த அடையாளம்? அழுகை, அழுகை, அழுகை. அழணும், அழணும். கர்த்தர் இருக்கார், எல்லாம் பார்த்துக்குவார். அந்தந்த எந்த வசனத்தை எங்கேயாவது அடிக்கிறது சகலத்தையும் இப்ப விடுங்க பிரதர். மொபைல் பார்க்கட்டும், டிவி பார்க்கட்டும், ஊர் சுத்தட்டும், விடுங்க. அது வந்துடும் பிரதர். காலுகை இல்லாம வரும். கவனமா இருக்கணும். அழணும், அழணும். இதுவரைக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறது கிருபை. அழணும். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரிடத்துல போவோம், அவர் நமக்கு வழிகளை காட்டுவார். ஹல்லேலூயா. கழுதையை தேடி போனா எதிர்காலத்தை குறித்து சாமுவேல் பேசுகிறான். காரணம் தாயுடைய அடையாளம், தாயுடைய அழுகை சாமுவேலின் அடையாளம். இன்னைக்கு நீங்க அழுகிற அழுகதான் உங்களுக்காக, குடும்பத்துக்காக அழுகிற அழுகதான் வருங்காலத்த குடும்பத்துக்கான அடையாளம். நீங்க தேச தெருவோரங்களில் கிறிஸ்து இல்லாம, ஆண்டவரை தெரியாம மரிக்கிற குடும்பங்களுக்காக நீங்க அழுகிற அழுகதான் எழுப்புவதற்கான அடையாளம். பரிசுத்தமான ஜனங்கள், பரிசுத்தமான சபைகள், பரிசுத்தமான ஊழியங்கள், பரிசுத்தமான தேவன் துவங்கி வச்சுக்கிற எந்த காரியத்துக்குள்ளையும் அசுத்தம் உலகம் கலக்கும் போது பெருமூச்சு விட்டு வேதாகமத்தில் இப்படி இல்லையே, பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாததெல்லாம் இன்னைக்கு ஆராதனை கூடங்களுக்குள்ள வந்து விட்டதே என்று ஆளணும். அந்த அழுகைதான், அந்த அழுகைதான் உதற்றியின் அடையாளம். நீ அடையாளம் சகோதரா. எதுக்கு ஒரு சபையில் வச்சிருக்கார் தெரியுமா? நீ ஒரு அடையாளம். இந்த வார்த்தையை ஏன் கேட்க வைக்கிறார் தெரியுமா? நீ ஒரு அடையாளம். நீ பேசுற பேச்சு வீணான பேச்சா இருக்காது. நீ பேசுற பேச்சுக்கு ராஜாக்கள் தேடி வருவார்கள். நீ இல்லாம ராஜாக்கள் வெளிவர முடியாது. மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஜெபிக்கிறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்னு. ஆனா கண்டுபிடிக்க தெரியல. ஹலோ, ஒரு தாயுடைய அழுகை. எந்த யூனிவர்சிட்டியில படிச்சான்? எந்த யூனிவர்சிட்டியில படிச்சான்? சாமுவேல். முதல் சத்தமே அவனுக்கு தேவ சத்தம் தான். முதல் சத்தமே அவன் பேர் தான். எத்தனை பேருக்கு ஆசை என் பிள்ளை ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடணும்னு? இன்னைக்கும் பெரிய பெரிய கூட்டத்தில் யார் பேசுவாங்க, பேர் கூப்பிட, கண்டிப்பா அப்படி கூப்பிடுறது நல்லது. இன்னைக்கும் ஆசை, என் பிள்ளையை கூப்பிட மாட்டாங்களா, சொல்ல மாட்டாங்களா? யாரும் உன் பிள்ளையை கூப்பிட வேண்டாம், கர்த்தரே நேரே வந்து கூப்பிடுவார். ஏற்ற காலம் வரும்போது, ஏங்க நான் குடிகாரனா, துன்மார்க்கனா, என் தெய்வத்தை அலட்சியம் பண்ணி என் அம்மாவை துக்கப்படுத்தி ஊருக்கும் கெட்டவனா, நாசமானவனா இருந்தனே, என்ன டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2011ஆம் வருஷம் என்ன பேர் சொல்லி அழைக்க அவர் அழைத்தாரே, காரணம் என் தாயுடைய அழுகை. அழுகை எங்க ஓட விட மாட்டார் என் தெய்வம், தூக்கி கொண்டு வருவாரு. ஆமென். சபையினுடைய அழுகை தாங்க சவுல பவுலாய் மாத்துச்சு. ஐயோ வருகிறானே, துன்பப்படுத்த போகிறானே, சபை அழுகிறது. அழுகை ஒரு அசாதாரணமான அப்போஸ்தலனை எழுப்பி கொடுத்தது. அனனியா சொல்லுகிற, ஆண்டவரே அவனை பார்த்தாலே பயமா இருக்கு, அழுகையா வருது. பயப்படாதே, அவன் எனக்காக பாடுகளை சகிக்கிறவன். இன்னைக்கு அழுங்க. நீங்க துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் சவுல்கள் பவுல்களாய் மாறுவார்கள். துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனங்கள் அன்புள்ளவர்களா மாறுவார்கள். ஹல்லேலூயா. அன்னாள் அழுதா, ஏன் ஆண்டவரே தரிசனம் எல்லாம் இருக்கு, ஏன் அழ வைக்கிறீங்க, ஏன் கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏய், நீ ஒரு அடையாளம், நீ ஒரு அடையாளம். சவுலுடைய ராணுவத்தில் வேலை பார்க்கிற ஈசாயுடைய பிள்ளைகள் எல்லாருமே தாவீது வர்றது வரைக்கும் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா சாமுவேல் சாப்பாட்டுல இன்னும் கை நினைக்கல.
உனக்காக அநேகர் பந்தியில் காத்திருப்பார்கள். இன்னைக்கு நம்ம போனா நமக்கு முன்னாடி ஓடிடுறாங்கல்ல, நம்மளை அவமானப்படுத்துறாங்கல்ல, அந்த அவமானத்தை நினைச்சு அழக்கூடாது. உன் மேல வச்ச விஷனுக்காக நீ அழணும், தரிசனத்துக்காக நீ அழணும். அழும்போது ஒரு கூட்டம் உனக்காக காத்திருக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து கிறிஸ்துவை ஜெனிப்பிக்க போற அந்த சந்ததியே சாமுவேலுக்கு முன்பாக சாப்பாட்டுல கூட கை வைக்க முடியாம காத்திருக்குது. காரணம் என்ன? அன்னாளின் அழுகை. அன்னாளை எவ்வளவு அழுதிருப்பா தெரியுமா? எனக்கு ஒரு தந்தா ஆண் பிள்ளை தான் தரணும், ஏன் தர பிள்ளைய நான் உமக்கு தான் தருவேன், நீங்க அவனை ஊழியக்காரன் ஆக்கி காட்டணும். எவ்வளவு அழுதிருப்பா தெரியுமா? அந்த அழுகை தான், அந்த கண்ணீர் தான், அந்த வேதனை தான். பாருங்க, ஈசா என்கிற அடிமரம் எவ்வளவோ தீர்க்கர்கள் அவரை குறித்து முன்னுரைத்தும் அந்த ஈசாய் கூட சாப்பாட்டுல கை வைக்க முடியாம காத்திருக்கிறான். காரணம் என்ன? அன்னாளின் அழுகை. உன் அழுக தலைவர்களை, தரிசனம் உள்ளவர்களை காத்திருக்க பண்ணுவோம் பிள்ளைகளுக்காக. ஏன்னா உங்க பிள்ளைக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது பேதுரு, கொஞ்சம் கவனமா அந்த வார்த்தையை படிக்கணும். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய். ஹல்லேலூயா. என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? சொல்லுங்க, நேரம் ஆகுது. என்ன புரிஞ்சுது? அந்த அக்கா வசனம் ஃபுல்லா படிக்குதுப்பா. என்ன புரிஞ்சுது? மனம் கசந்து இல்ல இல்ல இல்ல. இயேசு அவனோடு நீ என்ன சேவல் கூவுறதுக்கு முன்பு மறுதலிப்பாய்ன்னு சொல்றாரு. ஆனா மத்தேயு சுவிசேஷம் எழுதப்படும் போது அந்த வார்த்தையை இங்க எப்படி கொண்டு வராருன்னு பாருங்க. வசனத்தை நினைத்துக் கொண்டு. ஹலோ, வசனத்தை நினைத்துக் கொண்டு மனம் கசந்து அழணும். ஒவ்வொரு முறை சபையில வரும்போது, அவர் ஆற்றும் போது, தேற்றும் போது சந்தோஷப்படணும். அவர் உடைக்கும் போது, உருவாக்கும் போது, இப்படி இல்லையே, என் வாழ்க்கையில இப்படி இல்லையே, நான் ஆபிரகாமை போல விசுவாசியா இல்லையே, நோவாவை போல உத்தமனா இல்லையே, யோபுவை போல பொறுமையா இல்லையே, அழைப்பு இருந்தும் தரிசனம் இருந்தும் நான் எலியாவை போல இல்லையே, எலிசாவை போல இல்லையே, பவுலை போல இல்லையே. மனம் கசந்து அழணும். கர்த்தர் வார்த்தைகளை பேசும்போது சந்தோஷமா கை வீசிட்டு போக கூடாது. வசனத்தை நினைச்சு வசனத்தை எடுத்து வச்சிட்டு அழணும். நான் அடிக்கடி அழுகிற சில பகுதிகள் இருக்குது. எனக்கு பல பகுதிகள் என்ன அழ வைக்கும். அது பழைய ஏற்பாட்டில் 2 பகுதி என்ன அதிகமா அழ வைக்கும். எது தெரியுமா? இந்த ஆதியாகம புஸ்தகத்துல யோசேப்புடைய அன்பை நினைச்சு, அவனுடைய தன்மையை நினைச்சு அதை படிக்கும் போதெல்லாம் நான் அழுவேன். அவனுடைய இருதயம் சகோதரர்களுக்காக பொங்குச்சுதான். அவர்களை பார்த்தபோது அவன் அழுவதற்கு இடம் தேடி போய் சத்தமிட்டு அழுதானா. வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் அழுததை பார்வோனுடைய அரண்மனையில் உள்ள யாவரும் யௌன்னா சத்தம். எவ்வளவு அன்பு! இப்படி நான் இல்லையே அப்பா, எனக்கு துரோகம் செஞ்சா, ஒரு சின்ன காரியம் செஞ்சா எனக்கு அவங்க மேல கோபம் வருது, எனக்கு வருத்தம் வருது, நான் யோசேப்பை போல இல்லையே, இப்படி அழணும். ஹல்லேலூயா. தாவீதை வேறறுக்க நினைச்ச குடும்பத்துக்கு தாவீது சொல்றான், யோனத்தானின் நிமித்தம் அந்த வீட்டுல தயவு காண்பிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தன் இருக்கிறானா கண்டுபிடிங்கப்பா. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் வேணும் வேணும், நம்ம சொல்லுவோம் வேணும், போட்ட ஆட்டம் கொஞ்சமா. இதான் ஆண்டவர் சொன்னார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், அழுதான். யோசேப்பு அழுதான். யோசேப்பு பாருங்க, சகோதரர்களை பார்க்கும் போது அழுதான். தகப்பனை கட்டி கொண்டு வெகு நேரம் அழுதான். அன்பு அழணும். இங்க என்ன இருக்குது? வசனத்தை நினைத்து அழணும். நம்ம எதுக்கு அழுறோம்? நம்ம எதுக்கு இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இப்படி சொன்னாரு, என்ன குறித்து சொன்ன பிறகு கூட என்னால நிக்க முடியலையே. இன்னைக்கு நான் சொல்லுவேன், அநேக முறை சொப்பனங்கள்ல கர்த்தர் நம்ம எச்சரிப்பார். அடுத்த நாள்ல ஒரு பாவத்துல, ஒரு சூழ்நிலையில நம்ம சிக்கிக் கொள்றது மாதிரி நாம் அதெல்லாம் மறந்து அந்த பாவத்துல விழுந்திருப்போம். ஆனா சாயங்காலம் நைட்ல ஞாபகம் வரும், ஆண்டவரே ஐயோ கர்த்தர் காட்டினாரு, கர்த்தர் பேசினாரு, கழிஞ்ச வாரம் பாஸ்டர் மூலம் பேசினாரு, கழிஞ்ச வாரம் சகோதரன் மூலம் பேசினாரு, கழிஞ்ச வாரம் சகோதரி மூலம் எச்சரித்தாரு, ஐயோ விழுந்து விட்டு
விட்டேனே அதை மறைக்க நினைப்போம். ஆனா இங்க பேதுருவை பாருங்க, கர்த்தர் சொன்ன வசனம், அந்த என்ன அழகான மொழிபெயர்ப்பு பாருங்க. வசனம், அவர் வார்த்தை, அவர்தான் வசனம், அவர் சொல்லுவதெல்லாம் வசனம். ஓ, இயேசு சொன்ன வார்த்தையை நினைத்து வசனத்தை நினைச்சு அழணும். எத்தனை பேர் வசனத்தை கையில் வச்சு அழுறீங்க? நம்ம நினைப்போம் வாக்கு தத்தத்தை வச்சு அழுவோம். ஆண்டவரே இப்படி இல்லையே. பேதுரு எதற்கையா அழுத கேட்டா சொல்லுவான், ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ மறுதலிப்ப, நீ மறுதலிப்ப, அவசரப்பட்டு பேசுற, நீ மறுதலிப்ப, நீ நிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்படி சொன்ன பிறகு நான் அவட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசினேன். அப்ப கூட உணர்வு வரலையே. ஐயோ, தப்பு செஞ்சிட்டனே, நான் என்ன நம்பிட்டனே, அவரை நம்பாம என்ன நம்பிட்டனே. அதை நினைச்சு 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 பேதுரு மிகவும் அழுதான். இந்த கூட்டத்துல கர்த்தர் யாரை தேடுறார் தெரியுமா? அழுறவங்களை தேடுறார். வசனத்தை நினைச்சு அழணும். வசனத்தை எடுத்து பார்த்துட்டு ஐயோ இப்படி இல்லையே, நான் இவனை போல இல்லையே, இந்த சகோதரனை போல இல்லையே, சாலமனை போல இந்த எனக்கு ஞானம் இல்லையே. நான் ஞானமா இருந்தா என் குடும்பம் நல்லா இருந்திருக்குமே. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என் வாய் தானே, என் கண்கள் தானே, என்னுடைய குணங்கள் தானே அப்படின்னு வசனத்தை நினைச்சு அழணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உள்ளம் வசனத்தை நினைச்சு அழுது. இன்னைக்கு வசனம் இல்லாம ஒரு பாட்டு மட்டும் வச்சுட்டு விட்டா கூட நல்ல ஆராதனை இருந்தா போதும், அப்படியே போயிடலாம். ஆராதனை அவருக்குப்பா, வார்த்தை எனக்கு அவர் தருகிற அவருடைய ஜீவன், அவருடைய சரீரம், அதை எனக்கு அவர் தர்றாரு, அதை நான் வாங்கணும். வசனத்தை நினைச்சு பேதுரு அழுதான். எப்படியா? மனம் கசந்து, மனம் வெளியே போய் மனம் கசந்து. இங்க பாருங்க, இன்னைக்கு சபைக்குள்ள கூட அழுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா பேதுருவை பாருங்க, வெளியே போய் மனம் கசந்து. வெளியே போனாலும் உங்களுக்கு வசனம் நினைச்சு, சபைக்குள்ள இருக்கும் போது 2 வசனம் விட்டா 2 சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம். ஆனா சபையை விட்டு வெளியே போன பிறகு அந்த வசனம் உங்களை புடமிடணும், அந்த வசனம் உங்களை குத்தணும், அந்த வசனம் உங்களை உடைக்கணும், அந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கணும், அந்த வசனம் உங்களை உயிரடைய பண்ணணும். அப்ப எவ்வளவு வசனத்தை நேசிக்கணும். வசனத்தை நேசிக்காம வசனம் பேசுமா அவங்க கிட்ட? சத்திய வசனத்தை வாசிக்கிறவனும் சத்திய வசனத்தை கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவாங்க. சபைக்குள்ள இருக்கும்போது மட்டுமல்ல வசனத்துக்கு வார்த்தை, வெளியே போனா பிரதர், உள்ள இருக்க பைபிள் படிக்க திறக்கிறது தான், உள்ள இருக்கும்போது ஜெபிக்கிறது தான், வெளியே போனா பைபிள் படிக்க முடியாது, ஜெபிக்க. இது மாயை, பிசாசுக தந்திரம். ஏன்னா நீ அடையாளம் என்பதை, உன் அடையாளத்தை மறைக்க சத்துரு கொண்டு வருகிற தந்திரமான திட்டம் அது. ஹல்லேலூயா. எதை குறித்தால்தானா? வசனத்தை வச்சு ஒப்பிட்டு பார்க்குறான். தான் தப்பு செஞ்சவருக்கு தெரியுது. வசனத்தை வச்சு ஒப்பிட்டு பார்க்காத வரைக்கும் நமக்கு நம்முடைய பிழை தெரியாது. சாமுடைய பிழை தெரியும், லிடியாவுடைய பிழை தெரியும், சாலமனுடைய பிழை தெரியும், பிளஸ்ஸியுடைய பிழை தெரியும், ஆண்டோவுடைய பிழை தெரியும், பெரிட்டாவுடைய பிழை தெரியும். யாம்பள தெரியாது. ஒப்பிட்டு வசனத்தை நினைச்சா என்ன வருது? யார் தப்புன்னு தெரியுது. இத்தனை பேர் வசனங்களை கேட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து, ஆண்டவர் நான் இப்படி இருக்கிற நேசப்பா, என்னுடைய குணம், என்னுடைய பேச்சு, நடவடிக்கை எதுவுமே சரியில்லையாப்பா. அப்படி அழுறவங்க இருந்தா கையை உயர்த்தி காட்டுங்க பாப்பா. என் தெய்வம் உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறார். என் ஆண்டவர் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். உன்னை அவர் தேடி வந்திருக்கிறாரு. சரி, வசனத்தை நினைச்சு அழுதவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும்ல, அவன் பெரியவன் அறியப்படணும்ல. நீங்க யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். நல்ல கவனிங்க. அவன் மறுதலித்ததை நினைச்சு, வசனத்தை நினைச்சு அவன் அழுதான். அவன் விட்டு விட்டு போய்விட்டான். சீமோன் பேதுரு அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடன் கூட வருகிறோம் என்றார்கள். கொஞ்ச நேரத்தில் ஹலோ, மனங்கசந்து அழுதவன், வசனத்தை நினைச்சு அழுதவனை தேடி யார் தெரியுமா வந்தா? கொஞ்சம் கீழே படிங்க. யார் வந்தா? இயேசு அவர்களை நோக்கி. அதுக்கு முந்தின வசனம் படிங்க. விடியற் காலமான போது யாரை பார்க்க வந்திருக்கார் தெரியுமா? அங்க நிறைய பேர் கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் கூட்டிட்டு போனது யாரு? பேதுரு. நீ உண்மையிலே வசனத்தை நினைச்சு அழுகிறவனா இருந்தா, நீ எவ்வளவு பின்மாற்றத்தில் போயிருந்தாலும் இந்த மதிய வேளையில என் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறார். வசனத்தை நினைச்சு அழுறவன் வாசற்படிக்கு என் தெய்வம் வருவார். வசனத்தை நினைச்சு அழுறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள அவர் உண்டு. வசனத்தை நினைச்சு அழுறீங்களா? உங்க வேலையில் அவர் உண்டு. வசனத்தை நினைச்சு இப்படி இருக்க முடியலையே, தவறு செய்து விட்டனே, நான் தகுதியில் நினைக்கிறீங்களா? உன் தரிசனத்தில் அவர் கால் வைப்பார்.
ஐயோ, இப்படி எல்லாம் நம்பி வேலை கொடுத்தாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு, நல்ல ஊழியத்தை கொடுத்தாரு, என்னால் செய்ய முடியவில்லையே. அப்படி வசனத்தை நினைத்து அழுகிற யாராயிருந்தாலும் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் அல்ல, இன்றைக்கு துளிர்க்கும். வசனத்தை நினைச்சு அழுறவங்க வாழ்க்கையில கர்த்தர் வருவார். வசனத்தை நினைச்சு அழுறவங்க வாழ்க்கையில கர்த்தர் வருவார். தேடி சொல்லுங்க பக்கத்துல, தேடி வருவார், தேடி வருவார். அல்லேலூயா. சரி, தேடி. ரெண்டாவது பாருங்க, அதே 21:15 படிங்க. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இடிச்சவனை மறுபடியும் அழ வச்சு அவனை தகுதிப்படுத்துறாரு பாருங்களா. திரும்பவும் சொல்றேன், வசனத்தை நினைச்சு அழுற குடும்பங்களை, வசனத்தை வச்சு அழுற சபைகளை, வசனத்தை வச்சு அழுகிற ஒவ்வொரு தனி மனிதனையும் அவர் தகுதிப்படுத்துவார். என்னைக்கு அழுதான், நீ அன்னைக்கு அழுத, நீ மறந்திருப்ப. இதன்படி வாழ முடியலையே, இன்னை கேட்ட பிரசங்கம் எனக்கு தான், இன்னை கர்த்தர் எனக்காக தான் பேசினாரு, நான் சரியில்லையே அப்படி நீ அழுதிருப்ப. காலம் கடந்தாலும் உன்னை சரிப்படுத்த, உன்னை தகுதிப்படுத்த இல்ல பேதுரு, நான் உனக்கு ஒண்ணு சொன்னேன் இல்ல, நீ பேதுருவா இருக்கிற, நீ கற்பாறையா இருக்கிற, உன் மேல மோதிரவன் நொறுங்கி போவான்னு சொன்னேன்ல. வாக்கு தத்தம் நிறைவேற்ற வருவார், நிறைவேற்ற வருவார், நிறைவேற்ற வருவார். பெரிய பெரிய வாசிங்களே, அதே 21 15 14 நேரம் 16 17 படிங்க. 17 படிக்கிறீங்க, நேரம் இல்லாதனால. சீமோனே, ஆமென். பேதுரு துக்கப்பட்டு, ஹலோ, இது அன்பின் துக்கம். அவனுக்கு கண்ணில் என்ன வந்திருக்கும்? வசனத்தை வச்சு அழுதவன் இப்ப வசனத்துக்கு முன்பாக அழுகிறான். அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையை நினைச்சு அழுதவன் இன்றைக்கு வசனத்தை பார்த்து பார்த்து அழுறான், வசனத்தை பார்த்து பார்த்து அழுறான், வார்த்தையை பார்த்து பார்த்து அழுறான். ஆண்டவர் சொன்னாரு, தரிசனம், ஆடுகளையும் ஆட்டிக்குட்டிகளையும் நீ மேய்ப்ப. அழுறவனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தேவ திட்டங்கள் நிறைவேறும், பெரிய பெரிய தேவ திட்டங்கள் நிறைவேறும். சோதரம் மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கொஞ்சம் வேகமாய் வாசுங்க. அழுகையினுடைய மேன்மையை பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹலோ, தன்னுடைய பிள்ளை மரண வியாதி, ஒரு பிசாசு அவனை பிடித்திருக்கிறது, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொல்ல பார்க்கிறது. சீஷர்கள்ட்ட கொண்டு வந்தான், நடக்கல. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தான். ஆண்டவர் கேட்டாரு, எப்பா என்னாச்சு? அது சீஷர்கள்ட்ட கொண்டு வந்தேன், அதை சரிப்படுத்த முடியல. நான் அந்த வார்த்தையை படிங்களேன், மேல முதன வார்த்தையை படிங்க. நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் தகப்பன். ஹலோ, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நான் கொஞ்சம் வித்தியாசமா என்னை கொண்டு போறாரப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு கூட பிள்ளை சுகத்து தானே வந்த, நீ விசுவாசிட்டேன்னா ஆகும்ன்றார். அவன் என்ன சொன்னா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னா? பொய் தானே சொன்னான், பொய் தானே சொன்னான். முதல்ல என்ன சொன்னா? பிள்ளைக்கான வாழ்க்கை ஷோ. ஆனா அவன் இருதயம் குத்தப்படுது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சொல்றான், என்னடா அவிசுவாசம் இருக்குன்றான். எதுக்கு அழுதான் தெரியுமா? தவறுகளை உணர்ந்து அழணும். விசுவாசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு இந்த நல்ல தெய்வத்திட்ட போய் இப்படி போய் சொல்லிட்டனே, இந்த நல்ல மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன், இந்த நல்ல கணவனுக்கு துரோகம் பண்ணனே, என்ன நம்புறேன் அப்பா அம்மாவுக்கு காசை நான் இப்படி ஏமாத்துறனே, உடனே சொல்லிட்டான். பாத்தீங்களா மனம் பொறுக்கல? பாத்தீங்களா அவனுக்கு இப்படி அழணும்.
ஒரு பக்கம் வெளியே போய் அழணும், ஒரு பக்கம் ஆண்டவர் வேதத்தை படிக்கும் போதெல்லாம் வார்த்தையில ஒவ்வொன்று அவருடைய வார்த்தை ஆவியும் சரியில்லைப்பா, நான் சரியில்லை சாமி, நீங்க இதெல்லாம் கொடுத்ததுக்கு நான் தகுதி இல்லை சாமி, நீங்க இதெல்லாம் என் மனைவியை கொடுத்ததுக்கு, பிள்ளைகளை கொடுத்ததுக்கு, கணவனை கொடுத்ததுக்கு, வீட்டை கொடுத்ததுக்கு, இந்த வாகனத்தை கொடுத்ததுக்கு, ரட்சிப்பை கொடுத்தது நான் தகுதி இல்லப்பா. ஒத்துக்கொள்றேன், பாத்தீங்களா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்ன அப்படி சொல்லிட்டு உள்ள இருந்து கண்ணீர் பீரிட்டு வருது. இல்ல போய் சொல்லிட்டேன், என்கிட்ட அவிசுவாசம் இருக்கு. ஆண்டவருக்கு இதாங்க வேணும். எதுக்கு அழணும் தெரியுமா? பிழைகளை உணர்ந்து, அடுத்தவங்களுக்கு பிழையை சொல்லி அழக்கூடாது, தன் பிழைகளை உணர்ந்து அழணும். என்ன ஆச்சு தெரியுமா? ஆண்டவர் ஒரு காரியம் கேட்டிருப்பாரு. இந்த பிள்ளைக்கு எத்தனை ஆண்டா அவருக்கு தெரியாத விஷயமா? அவருக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா? இந்த பிள்ளைக்கு எத்தனை ஆண்டு பிரச்சனைன்னு கேட்பாரு. அவன் சொன்னான், சிறு வயது முதலே என் பிள்ளைக்கு. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளை உணர்ந்து அழுகிறானோ அவன் சிறு வயதிலிருந்து, அதாவது தலைமுறையா ஜெனட்டிக்கா அவனுக்குள்ள ஊறி போன ஜென்ம சுவாபங்கள், அவனுக்குள்ள ஊறி போன கிரியைகள், அவனுக்குள்ள ஊறி போன அத்தனை கிரியைகளும் ஆன் த ஸ்பாட்ல வெளியேறி, அதுக்கு அர்த்தம் அழுக நீங்கி ஒரு களிப்பு வரப்போகுது. எத்தனை ஆண்டு பிரச்சனை, குழந்தையிலிருந்தே அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. யோசிச்சு பாருங்க, குழந்தையிலிருந்தே இந்த பிள்ளைக்கு பிரச்சனை. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுறீங்களா? சின்ன வயசுல இருந்தே நெருக்கமா, கண்ணீரா? உங்க தவற நினைச்சு அழுங்க, உங்க தவற ஒத்துக்கொண்டு அழுங்க. எத்தனை ஆண்டு பிரச்சனையா இருந்தாலும், நமக்கு 38 ஆண்டு வயதுள்ள இத்தனை வருஷம்னு தெரியும், 12 ஆண்டு பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு 12 ஆண்டுன்னு தெரியும். இவனுக்கு இங்க எத்தனை வயசுன்னு நமக்கு தெரியல. வாலிப பிள்ளை, பிறந்ததுல இருந்து எத்தனை வயசோ தெரியல. பிறந்ததுல இருந்தே உங்க பிள்ளைக்கு வியாதியா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், அதே ஊட்டிக்குரிய சில சோபங்கள், குடும்பத்தின் சில சோபங்கள் அப்படியே தாக்கி பிடிச்சிருக்கலாம். தவற ஒத்துக்கோ, மறைக்காம அழு. சீக்கிரத்தில் அந்த பிள்ளை சந்தோஷப்பட போகுது. 9:24 அவன் அவிசுவாசம் நீங்குது. எது கலனும் தெரியுமா? எது குறைன்னு நினைச்சு நீங்க உண்மை அழுறீங்களோ அந்த குறையும் பிழையை அவர் மாற்றுவார். 21 சிறு வயது முதல் உள்ள பிரச்சனை மாறுது. 25 படிங்க. இயேசு கண்டு என்ன புரியுது? உன் குடும்பத்தின் பலவீனம் இன்னொருத்தை அறியாம பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து அழுற குடும்பத்தினுடைய பலவீனத்தை இன்னொரு குடும்பம் அறிய விடாம உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இதற்கு கண்டுபிடிக்கிறது இவ்வளவு நேரம். உன் கணவனால, உன் மனைவியால, உன் பிள்ளைகளால, உன் பெற்றோரால, சொந்த பந்தங்களால் ஏதோ நெருக்கப்பட்டு அழுத்தப்பட்டு உன் இந்த காரியம் வெளியே தெரிஞ்சா தற்கொலை தான் பண்ணணும்னு நிக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பிழைய மற்றவங்க மேல பழி போடாம இந்த பிழையார் இந்த உணர்ந்து நீ அழுதேன்னா இன்னொரு கூட்டம், ஒரு கிராமம் அறிவதற்கு முன்பே உன் காரியத்தை அவர் சரிப்படுத்திடுவார். உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். இது தகப்பனே நீ அழுகிற காலம். நாளைக்கு உன் பிள்ளைக்கு பொண்ணு கேட்க போனா சொல்லுவாங்க, அவனுக்கா, அவன் சின்ன வயதுல இருந்தே பிக்ஸ் பிடிச்சிருந்தவன், அவனுக்கு சின்ன வயதுல இருந்தே அவனுக்கு வலிப்பு வியாதி வரும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட வியாதிகளோ நீங்க ஒத்துக்கொள்ளும் போது அந்த வியாதிகள் யாருக்கு தெரியாம வெளியேறும். அவன் வாலிபன், உனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். ஊர்ல எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு கொடுக்க மாட்டாங்கல்ல, ரவுடி பைய, குடிகார பைய. என் பிள்ளைக்கு நிலைமை தெரிஞ்ச வெளியே சொன்னா ஐயோ அவமானம், நான் அழுதுட்டு இருக்கிறேன். என் கணவருடைய நிலைமை சொன்ன அழுதுட்டு இருக்கிறேன். என் மனைவிக்கு நிலைமையை சொன்ன அழுதுட்டு இருக்கிறேன். நீ அழணும், நீ அழணும். காதும் காதும் வச்சது மாதிரி ஆண்டவர் காதும் உன் காதும் தான். காதும் காதும் இல்லை, அவர் வாயும் உன் காதும் வச்சது மாதிரி உன் குடும்பத்தின் அவமானம் நீங்கும், கண்ணீர் நீங்கும், பாடுகள் நீங்கும், வேதனை நீங்கும். வாசிங்க அந்த வார்த்தையை. பாத்தீங்களா? உலகம் ரொம்ப வேகமா ஓடி வரும். உன் பலவீனத்தை அறிய கொடுக்க மாட்டார் என் தெய்வம். உலகத்துக்கு வேடிக்கை உன் பலவீனம், உலகத்துக்கு வேடிக்கை உன் பலவீனம். நீ நினைக்கிற என்னைக்கு நான் அவமானப்படணும், என்னைக்கு இப்படிதானா,
சொல்லிடாத, பொய் மட்டும் பேசாத ஆண்டவட்ட. பொய் பேசுறவங்க ஆண்டவட்ட விடுதலை வாங்க முடியாது. பொய் பேசுற குடும்பங்கள் ஜெயிக்காது. உண்மையை பேசணும். போய் பேசிட்டான் பாருங்க, போய் பேசிட்டான். மனுஷன் வர தப்பு தானே, இயல்பு தானே, எல்லாரும் பேசுற தப்பு. நம்ம போய் நான் எல்லாம் போய் பேசியிருக்கேங்க. ஹல்லேலூயா. போய் ஆண்டவட்ட போய் மனம் கசந்து அழுற, ஐயோ தப்பு, இந்த தெய்வத்துக்கு முன்பாக எனக்கு ஜீவன் கொடுத்த என் தெய்வத்துக்கு தப்பு பண்ணிட்டனே. மனசாட்சி வாதிக்குது. எல்லாரும் ஓடி, என்ன அவன் வீட்டில் என்ன பிரச்சனை? அவன் வீட்டில் மகிழ்ச்சி தான் இருக்கும். திரும்ப வரும்போது பிள்ளை எழுப்பி உட்காந்து ஆண்டோடைய பக்கத்தில் உட்காந்து இசப்பான்னு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறான். அடுத்து சொல்லுவாங்க, பொண்ணு கொடுத்த அவனுக்கு கூட அவன் ஆண்டவட்டே பேசினாள். அந்த குடும்பத்துக்கு தொடர்பு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன் நம்ம குடும்பத்தில் நன்மை நடக்கிறது தெரியுமா? உண்மை இன்னும் வரல வெளியே, இன்னும் உண்மை வெளியே வரல. இவ்வளவு வசனம் கேட்டும் வசனமே முன்னால வந்து நின்ன பிறகும், வார்த்தை முன்னால் நின்ன பிறகும், வார்த்தை மேல மோதி மோதி அடிச்ச பிறகும் இன்னும் இதையும் உடைஞ்சு வெளியே வரல. நீ அழணும், நீ அழணும், நீ கண்ணீர் வடிக்கணும். அவன் எப்படி அழுதான் பாருங்க. அவன் எப்படி கண்ணீர் வடிச்சானா இல்லையா பாருங்க. கண்ணீரோடு சத்தமிட்டு. ஒருத்தன் அழும்போது சத்தம் எப்படி தெரியுமா வரும்? தெளிவான உச்சரிப்பு வராது. அழும்போது அவன் என்ன சொல்ல வர்றானோ அது வெளியே பார்க்கறவங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். ஆனா என் தெய்வத்துக்கு அதுதான் சுகமான சத்தமா இருக்கும். நல்ல அழுறவன்ட்ட போய் பேசி பாருங்க, அவன் நிறுத்தி பேசுறது அப்படி பேசினா கூட அடுத்த வார்த்தை அவனுக்கு வராது. திணறுவான், விக்குவான், அவன் ஏக்கத்தை சொல்லுவான் பாருங்க. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீ அழணும், நீ வார்த்தை வர வர அழணும். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அழணும். எவ்வளவு சொன்னாலும் முடிச்ச உடனே பேச்சு தான் வருதுன்னு நீ புரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்த வீட்டுக்காரன் வீட்டை எட்டி பார்த்து தான் இருப்பான். பாத்தீங்களா, ஓடி வர்றாங்களா, அங்க என்ன வேடிக்கை, அங்க என்ன ஒரு பையன் கீழே கிடக்குறான். அவங்க வர்றதுக்குள்ள இயேசு எல்லா காரியத்தையும். காரணம் அழுக இல்ல, அவர் பிதா இல்ல, அவர் உண்மையான பிதா. அவரெல்லாம் தகப்பனுக்கு இதயம் தெரியும், அவருக்கெல்லாம் அம்மாவுக்கு இதயம் தெரியும். வசனத்தை கேட்டு அழுற குடும்பமா நீ வசனத்தை கேட்டு அழுற குடும்பமா நீங்க? உன் குடும்பத்தினுடைய ஒரு பலவீனம் இன்னொருத்த அறிய முடியாது. உன்னை பலவானாய் மாற்றுவார். 9:18 படிங்களே. அது சாரி 25ல 1 இருக்குது. நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கும். உங்க பிள்ளைகள் ஆறுதல்ல வாய் திறக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். உங்க கணவர் வாய் திறக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். உங்க மனைவி வாய் திறக்க மாட்டாங்க, ஆராதிக்க மாட்ட தெரியும். நீ அழு, நீ அழு சகோதரா, நீ அழு தாயே, நீ அழு தகப்பனே. அந்த வாய் திறக்கும், அந்த வாய் திறக்கும். அந்த ஆவிக்கு பேர் தெரியுமா? ஊமையும். வசனத்தை கேட்காத உன் பிள்ளைக்கு காது திறக்க போகுது. நீ அழணும். பெற்றோரை நீ அழணும், கணவரை நீ அழணும், மனைவியை நீ அழணும், பிள்ளைகளை நீங்க அழணும். உங்க பெற்றோருடைய காது திறக்கும். வசனம் கேட்காத காதுகள் திறக்கும். ஆண்டவர் துதிக்காத வாய்கள் திறக்கும். இது சேலஞ்சுங்க. இந்த அதிகாரத்தை மார்க் 9ஆம் அதிகாரத்தை சவால் எடுத்து வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில. நீ அழணும், பொய் சொல்லாம, பொய் பாவங்கள் அறிக்கையிட்டு அழணும். இதெல்லாம் நான் பண்ணேன் ஆண்டவரே, இன்னைக்கு வரைக்கும் உம்மட்ட கூட நான் போய் சொல்லியிருக்கிறேன், சமூக சபையில போய் சொல்லியிருக்கிறேன், பாஸ்டர்ட்ட போய் சொல்லியிருக்கிறேன். அழணும். பேசாத பிள்ளை பேசும், ஜெபிக்காத பிள்ளை ஜெபிக்கும், பாடாத பிள்ளை பாடும். கடைசியாக 18 வாசிங்க. எங்கே பிடித்தாலும், அதுக்கு பாருங்க, எங்கே பதிவு இருக்குது பாருங்க. ஹலோ, பதிவு இருக்குது. இயேசுவின் நாமத்துல சொல்லுவேன், உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்காக பதிவு இருக்கிற ஆவி இனி உங்க பிள்ளைய பிடிக்க முடியாது, உங்களை கை வைக்க முடியாது. ஏன்னா மனம் உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு அழுக அப்படி இது அவர் கனம் பண்ணுவார். அது அவனை எங்கே பிடித்தாலும். அப்ப எங்கெங்கயோ பதிவு இருக்குது. வாசிங்க. நுரை தள்ளி பல்லை கடித்து. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அலக்களிப்பு, நுரை, ஃபிக்ஸ் வியாதி, வலிப்பு நோய், பிள்ளைங்க ஏதாவது சொன்னா கோபம் பறக்கடிக்குது. சிலருக்கு சோர்வு, எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு. இதெல்லாம் என்னைய கர்த்தர் மாத்த போகிறார். வசனம் வர 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 உள்ளம் உடையணும். வசனத்தை அவ்வளவு கவனமா கவனிக்கணும். வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
உங்களா ஐயோ போய் பேசிட்டேனே, எத்தனை முறை ஆண்டவர் சமூகத்தில் நான் போய் பேசியிருக்கிறேன், எத்தனை முறை பாஸ்டர்கிட்ட போய் பேசியிருக்கிறேன், எத்தனை முறை பாஸ்டர் நேரமாக வாங்கன்னு சொல்லி எத்தனை போய் சாக்கு போக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் உணர்ற குடும்பங்கள், அந்த குடும்பங்களை துக்கத்தை ஒருத்தன் பார்க்க அனுமதிக்க மாட்டாரு. பற்கடிப்பு மாறுது, நுரைத்தள்ளுதல் மாறுது, வியாதி மாறுது, அவமானம் மாறுது. அந்த வீட்டில் அடுத்த நாள் அன்னையிலிருந்து எப்படி இருந்தது தெரியுமா? அழுகை முடிந்தது, மகிழ்ச்சி உண்டானது. தகப்பனை அழ ஒரு காலம் உண்டு, தாயை அழ ஒரு காலம் உண்டு, சகோதர அழ ஒரு காலம் உண்டு, சகோதரி அழ ஒரு காலம் உண்டு, பிள்ளைகளை அழ ஒரு காலம் உண்டு. எல்லா அழுகைக்குமான நகைக்கவும் ஒரு காலம் உண்டு. வார்த்தை கர்த்தர்களோடு பேசியிருப்பார். என்கிட்ட கர்த்தர் பேசினாருன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு கையை இதயத்தின் மேல வச்சு ஒரு கையை அப்படியே உயர்த்தி, என் தெய்வம் எனக்கு தெளிவா விளக்கி காட்டிட்டார். ஆமென். நான் கை உயர்த்துறவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பி அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அழணும்பா, நான் எனக்காக என் குடும்பத்துக்காக அழணும். தெருவோரங்களில் மூர்ச்சித்து கிடக்கிற, கிறிஸ்து இல்லாம, ஆகாரம் இல்லாம, வார்த்தை இல்லாம, வசனம் இல்லாம, ஆராதனை இல்லாத ஜனங்களுக்காய் நான் அழணும் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள இடத்துல அருவருப்பு வரும்போது நான் பெருமூச்சு விட்டு அழணும் ஆண்டவரே. அந்த அழுகை எனக்கு தாரும். அப்படி அழுறவனா என்ன மாற்ற, அப்படி அழுறையே மாட்டு நான் நிச்சயமா ஆண்டவர் சொல்றார், இது அழுகிற காலமா இருந்தா அடுத்து ஒரு நகைப்பின் காலம், ஒரு சந்தோஷத்தின் காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாளில் 2வது ஆராதனையிலையும் இவ்வளவு நேரமாய் பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகளை எங்களோடு இடைப்பட்டு நாங்க என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறேன், நாங்கள் இப்போது அழுகிற காலம், இப்போது அழுதால் ஒரு மகிழ்ச்சியின் காலத்துக்குள்ள எங்களை கொண்டு போக வாக்கு பண்ணதுக்காக நன்றி. ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சிக்குள்ள பரலோகத்துக்கு கொண்டு போவேன் வாக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி உள்ள அத்தனை மேன்மையும் நாங்கள் குடும்பமாய் சபையாய் சுதந்திரிக்கைகளுக்கு உதவி செய்யும் அப்பா. அழுகிற ஒரு நல்ல இருதயத்தை, அழுகிற ஒரு நல்ல கண்களை பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தாங்கப்பா. அப்படியே செய்கிறமைக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்டு கொடுகையில பங்கெடுத்த ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை ஸ்தலங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வருகைக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். 3 நடக்கிற அப்ப மாலை நேர கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் அதில் வர்ற தாசனை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள்.